الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் இன்றைய திருக்குர்ஆன் விளக்க உரை வகுப்பிலே திருமலை குர்ஆனின் 111வது அத்தியாயமாகிய சூரத்துல் மஸத் என்ற அத்தியாயத்தின் விளக்க உரையை பார்க்கவிருக்கின்றோம். இந்த அத்தியாயத்திற்கு பல்வேறு பெயர்கள் குறிப்பிடப்படுகிறது. ஒன்று, சூரத்துல் மஸத் என்ற பெயர் இதற்கு சொல்லப்படுகிறது. அதே போன்று சூரத்துல் லஹப் என்றும் இந்த அத்தியாயத்திற்கு பெயர் சொல்லப்படுகிறது. இந்த இரண்டு வார்த்தைகளுமே இந்த சூறாவில் வந்திருக்குது. இதன் 5வது வசனத்துல ஃபி ஜீதிகா ஹப்லும் மின் மஸத், மஸத்ங்கிற வார்த்தை வந்திருப்பதினால் இந்த சூறாவிற்கு சூரத்துல் மஸத் என்ற பெயர் சொல்லப்படுகிறது. அதே போன்று அபி லஹப் என்ற வார்த்தை இந்த அத்தியாயத்திலே வந்திருப்பதினால் இந்த சூறாவிற்கு சூரத்துல் லஹப் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் சிலர் இந்த சூறாவிற்கு சூரத்துல் தப்ப என்றும் என்ன செய்யறாங்க, பெயர் வைத்திருக்கின்றார்கள். இந்த அத்தியாயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வாழ்ந்த இறை தூதராக அறிவிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் அருளப்பட்ட ஒரு அத்தியாயமாகும். இந்த அத்தியாயம் அருளப்பட்டதற்கான காரணம் நமக்கு நபி மொழிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சஹீஹுல் புகாரியின் 4770வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, லம்மா நஸலத் வ அன்திர் அஷீரத்தல் அக்ரபீன், நபியே உமது நெருங்கிய உறவினர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்ற இறைவசனம் அருளப்பட்டுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முதலாக தாவா பண்ணித உத்தரவிடப்பட்ட இறைவசனம் இதுதான். அவங்களுக்கு எடுத்த உடனேயே உலகம் முழுவதும் பிரச்சாரம் கட்டளையிடப்படவில்லை. முதலாவதாக அவங்களுக்கு சொல்லப்பட்ட கட்டளை, உமது நெருங்கிய உறவினர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை வசனத்தை இறக்கி வைத்தான். இந்த வசனம் அருளப்பட்டவுடன் அன்றைய மக்காவாசிகள்கிட்ட இருந்த ஒரு பழக்கம், ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால் சஃபா மர்வா மலை குன்றின் மீது நின்று என்ன செய்வாங்க, யா சபாஹா அப்படின்னு சொல்லி சப்தமிடுவார்கள். யா சபாஹா அப்படின்னு சப்தமிட்டால் ஒரு அதிகாலை நேரத்துல ஒரு ஆபத்து வந்துடுச்சு அப்படின்னு அந்த வார்த்தைக்கு அர்த்தம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, சஃபா மலையின் மீது அவங்க என்ன செய்யறாங்க, ஏறுறாங்க. ஏறி யா சபாஹா அப்படின்னு என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் சப்தமிடுறாங்க. சப்தமிட்டுட்டு குறைசி குலத்தினுடைய, குறைசி குலம் என்பது அது ஒரு பெரிய ஒரு குடும்பம், அதுக்கு நிறைய கோத்திரங்கள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு கோத்திரத்தினுடைய பெயராக அவங்க என்ன செய்யறாங்க, கூறி அழைக்கின்றார்கள். யா பனி ஃபஹர், ஃபஹருடைய குடும்பமே, யா பனி அதி, அதியுடைய குடும்பமே என்று குறைஷி குலத்தினுடைய ஒவ்வொரு கோத்திரமாக பெயர் சொல்லி என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழைச்சவன எல்லோருமே ஒன்று திரண்டிடுறாங்க. எந்த அளவிற்கு என்று சென்றால் ஹதீஸ்ல சொல்லப்படுது, ஒரு மனிதருக்கு அவர் வருவதற்கு இயலவில்லை என்றால் அரசல ரசூலன் எங்கூரமாகுக, என்ன நடந்திருக்குன்னு பார்ப்பதற்காக ஒரு தூதரை என்ன செய்வார், தன் சார்பாக அனுப்பி வைப்பார். அந்த அளவுக்கு எல்லா கோத்திரத்தை சேர்ந்த மக்களும் அந்த சஃபா மலை குன்றின் அடிவாரத்துல ஒன்று திரண்டாங்க. அப்ப அந்த மாதிரி அபூலஹபும் வந்தான், அபூலஹப் என்பவனும் வந்தான். இந்த அபூலஹப் அவன் 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 யாருன்னு சொன்னோம்னா
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்தை உடன் பிறந்த சகோதரர்கள் ஒரு ஆள். அப்துல் முத்தலிபுடைய மகன்களில் ஒருவன் தான் அபு லஹப் என்பவர். இந்த அபு லஹப் என்ற பெயர் அவனுக்கு எதற்கு வைக்கப்பட்டதுன்னு சொன்னோம்னா, லஹப்னு சொன்னோம்னா தீ ஜுவாலை. அவனுடைய முகத்தை பார்க்கும் பொழுது நல்ல பிரகாசமாக பளிச்சுன்னு அவன் என்ன செய்வான் இருப்பான். அப்ப அதனால அவனுக்கு என்ன ஒரு பெயர் சொல்லப்பட்டதுன்னா அபு லஹப் அப்படிங்கிற பெயர் என்ன செய்யப்பட்டுச்சு, அவனுக்கு சொல்லப்பட்டுச்சு. அவனுடைய இயல் பெயர் அப்துல் உஸ்ஸா. உஸ்ஸாங்கிற ஒரு சிலையை அவங்க வணங்கி கொண்டிருந்தார்கள். அதனால அந்த அபு லஹபுக்கு வைக்கப்பட்ட இயற் பெயர் என்ன, அப்துல் உஸ்ஸா. உஸ்ஸாவுடைய அடிமையில் அவனுக்கு பெயர் வைக்கப்பட்டுச்சு. ஆனால் அவன் அபு லஹப் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் அவனுடைய முகம் ரொம்ப பிரகாசமாக மின்னக்கூடிய வகையில இருந்ததுனால அதை குறிக்கக்கூடிய வகையில தீ ஜுவாலையினுடைய தந்தை அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்ன செய்யப்பட்டுச்சு, பேர் வைக்கப்பட்டுச்சு. அப்ப அந்த அபு லஹபும் இன்னும் குறைஷிகள் என்ன செஞ்சாங்க, வந்தவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து கேட்டார்கள், அரைத்துக்கும் லவ் அக்பர்துக்கும் அன்ன கைலன் பில் வாதி துரீது அன் துகீர அலைக்கும் குந்தும் முஸத்திகிய. நபிகள் நாயகம் கேட்டாங்க, இந்த கணவாய்க்கு பின்னால ஒரு குதிரை படை உங்களை தாக்குவதற்காக உங்கள் மீது திடீர் என்று தாக்குதல் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்று நான் சொன்னால் நீங்கள் என்னை உண்மைப்படுத்துவீர்களா, நான் சொல்வது உண்மை என்று ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அந்த மக்கள் எல்லாம் சொன்னாங்க, அபூ லஹபும் சேர்ந்து சொன்னா, நாம் மா ஜர்ரபனா அலைக்க இல்லா சிதுகா, ஆமா நாங்க ஏற்றுக்கொள்வோம். ஏனென்று சொன்னால் உங்ககிட்ட நாங்க உண்மையை தவிர வேற எதையும் நாங்கள் அனுபவப்பட்டதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஆவதற்கு முன்பாகவே உண்மையாளராக வாய்மையாளராக அவங்க என்ன செஞ்சாங்க, திகழ்ந்தார்கள். அப்ப இந்த வார்த்தையை அவங்க சொன்ன உடனே நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஃபஇன்னி நதீருல் லக்கும் பைன யதை அதாபின் ஷதீத், உங்களுக்கு மிகப்பெரிய வேதனை மறுமையில உள்ள நரகம் என்ற அந்த பயங்கரமான வேதனை ஏற்படுவதற்கு முன்பாக அந்த மறுமையை பற்றி நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக வந்திருக்கின்றேன், உங்களுக்கு நான் இறை தூதராக வந்திருக்கின்றேன் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன உடனே அபூ லஹப் என்ன அந்த கூட்டத்துல இருந்த எல்லா மக்களையும் அபூ லஹப் என்ன செய்தான்னு சொன்னோம்னா, தப்பன் லக சாயிரல் யௌம், உனக்கு எல்லா காலமும் உனக்கு நாசம் உண்டாகட்டும், அழிவு உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும். அலிஹாதா ஜமஅத்தனா, இதற்காகத்தான் எங்களை ஒன்று கூட்டினாயா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை கேட்டவுடன் அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள், எல்லா வணக்கங்களையும் இறைவன் ஒருவனுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும் என்ற அந்த தௌஹீத் பிரச்சாரத்தை கேட்டவுடன் அவனுடைய பெயரே அப்துல் உஸ்ஸா, உஸ்ஸாவுடைய அடிமைன்னு பெயர் வைக்கப்பட்டிருக்காங்க. அப்ப அந்த சிலை வழிபாட்டுல ஊறி திளைத்தவன் அபூ லஹப். அது ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கை உடையவனாக அவன் என்ன செய்ய இருந்தான். அப்ப அவன் என்ன செய்கின்றான், வணக்கங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் செய்ய வேண்டும் என்று சொன்னவுடன் அவனுக்கு அவனுடைய கொள்கை நேர் எதிரான, அவனுடைய நம்பிக்கைக்கு அவனுடைய கொள்கைக்கு நேர் எதிரான கொள்கையை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கன்னு தெரிஞ்சவுடனே அவன் என்ன செய்கின்றான், உனக்கு நாசம் உண்டாகட்டும், இதற்காகத்தான் நீ எங்களை ஒன்று திரட்டினாயா அப்படின்னு செய்யலாம். அவன் ரொம்ப கடுமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கோபப்பட்டான். அதன் பிறகுதான் அதனுடைய அந்த தொடர்ச்சியாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சூறாவை இறக்கி வைக்கின்றான். தப்பத் யதா அபீ லஹபி வ தப்ப, அபூ லஹபுடைய இரு கைகளும் நாசமாகட்டும். ஏன்னு சொன்னோம்னா அவன் கைகளை உதறி கொண்டு என்ன செஞ்சானாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவ பிரச்சாரத்தை சொன்ன உடனே ரெண்டு கைகளையும் உதறி கொண்டு ரெண்டு கைகளையும் உயர்த்தி கொண்டு அவன் என்ன செய்தான், எழுந்தான். அப்ப நபிகள் நாயகம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தப்பத் யதா அபீ லஹபி வ தப்ப, அபூ லஹபுடைய இரு கரங்களும் நாசமாகட்டும், அவனும் என்ன செய்யட்டும், நாசமாகி விட்டான் என்ற அவனுடைய செல்வமும் அவன் சம்பாதித்தவையும் அவனுக்கு எந்த பயனும் அளிக்கவில்லை, அளிக்காது என்ற இறைவசனங்களை அல்லாஹ் இறக்கி வைத்தான் சொல்லி சஹீஹுல் புகாரில 4770வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போன்று இதே சம்பவம் கொஞ்சம் வார்த்தை மாற்றங்களோட சஹீஹுல் புகாரில 4801வது ஹதீஸ், 4971, 4972 ஆகிய செய்திகள்லையும் பதிவு செய்யப்பட்டு அதுல எப்படி வருதுன்னு சொன்னோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் காலை நேரத்துல சஃபா மலை குன்றுக்கு மேல ஏறி யா சபாஹா, அதிகாலை நேரத்துல ஒரு பெரிய ஆபத்து வந்து விட்டது அப்படின்னு செய்றாங்க, சப்தம் இருந்தாங்க. அப்ப குறைஷிகள் எல்லாமே ஒன்று கூடி அவங்க கேட்டாங்க, மாலக்க என்ன நடந்தது, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டவுடனே நபிகள் நாயகம் சொன்னார்கள்,
அரைத்தும் லவ் அக்பர்துக்கும் அன்னல் அதுவ யுஸப்பிஹுக்கும் அவ் யுமஸ்ஸீக்கும் அமா குன்தும் துஸத்திகூனி. காலை நேரத்திலேயோ அல்லது மாலை நேரத்திலேயோ எதிரிகள் உங்கள் மீது தாக்குதல் தொடுக்க போகிறார்கள் என்று நான் அறிவித்தால் நான் உண்மை சொல்கிறேன், நான் உண்மையாளர் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப எல்லா மக்களும் சொல்றாங்க காலு பலா, ஆமா அதுல ஏற்றுக்கொள்வோம், அதுல என்ன இருக்குது, நீங்கள் உண்மையாளர் தான் அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் சொன்னாங்க ஃபஇன்னி நதீருன் லக்கும் பைன யதை அதாபின் ஷதீத். மிக பயங்கரமான வேதனை ஏற்படுவதற்கு முன்பாக, நரகம் என்ற அந்த பயங்கரமான வேதனைக்கு முன்பாக இந்த உலக வாழ்க்கையிலே நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவன் அப்படின்னு சொன்னவன அபூ லஹப் எழுந்து என்ன சொன்னான், தப்பன் லக்க அலிஹாதா ஜமாத்தனா, உனக்கு நாசம் உண்டாகட்டும், இதற்காகத்தான் எங்களை ஒன்று கூட்டினாயா என்று அபூ லஹப் செய்தான், வசை பாடினான். இதன் பின்னணியில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தப்பத் யதா அபீ லஹப் என்ற இந்த சூறாவை இறக்கி வைத்தான் சொல்லி புகாரில் தான் செய்யப்பட்டிருக்கு, பதிவு செய்யப்பட்டது. இந்த அபூ லஹப் எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக திகழ்ந்தான் என்று சொன்னார். மக்காவுடைய ஆரம்ப காலகட்டத்துல முழுக்க முழுக்க பொறுமையும் அதே போன்று எதிரிகளுடைய துன்பங்களை சகித்துக் கொள்ளக்கூடிய அந்த அறிவுரையும் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் சஹாபாக்களுக்கும் சொல்லப்பட்டுச்சு. இந்த அபூ லஹப் என்ன செய்வானா, முஸ்னத் அஹ்மதுல 15445வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரபியா இப்னு இபாத் என்ற நபி தோழர் அறிவிக்கிறார். அவர் சொல்றாரு, நான் உகால் என்ற அந்த சந்தை, மக்காவில் உள்ள ஒரு சந்தை, அந்த சந்தையில அபூ லஹபை பார்த்தேன். அபூ லஹப் என்ன செய்வானா, வஹுவ யத்பஉ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகத்துக்கு பின்னாடியே போவானா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சார பணியை மேற்கொள்ளும் போது மக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல போய் மார்க்கத்தை சொல்லுவாங்க, ஏகத்துவ கொள்கையை சொல்லுவாங்க. தன்னந்தனியா சொல்லும் பொழுது இந்த அபூ லஹபுடைய வேலை என்னன்னா, ரசூலா எங்க போறாங்க, என்ன சொல்றாங்க, இதை கவனித்துக் கொண்டே இருப்பதுதான் அவனுடைய வேலை. அப்போ அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடியே போவாங்க. அவன் சொல்லுவானா, அய்யுஹன் நாஸ், மக்களே, இன்ன ஹாதா கத் கவா, இந்த மனிதர் இருக்கிறாரு, இவர் வழிகட்டு விட்டால் ஃபலா யுகுவியன்னக்கும் அன் ஆலிஹத்தி ஆபாயிக்கும், உங்கள் முன்னோர்களுடைய அந்த தெய்வங்களை விட்டும் இவர் உங்களை வழிகெடுத்து விட வேண்டாம். இவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகட்டு விட்டார். இவர் உங்களுடைய முன்னோர்கள் நீங்க வணங்கி கொண்டிருக்க லாத்து மனாத்து உஸ்ஸா இன்னும் ஏராளமான சிலைகளை வைத்துக் கொண்டு நீங்கள் அவற்றுக்கு வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் உங்க முன்னோர்கள் உங்களுக்கு தந்தது, காலங்காலமா நீங்க செய்து வரக்கூடியது. இதை விட்டும் இந்த முகமது உங்களை வழிகெடுத்து விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த அபூ லஹப் சொல்வானா. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை விட்டு விலகி என்ன செய்வாங்க, வேற இடத்துல போய் பிரச்சாரம் பண்ணும்போது வஹுவ அலா அஸரி, அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய சுவட்டின் மீது என்ன செய்வான், ரசூலா எங்க போறாங்களோ அங்க தேடி என்ன செய்து விடுவான், அபூ லஹப் வந்துடுவான். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபி தோழர் ரபியா இப்னு இபாத் சொல்றாரு, நாங்களும் என்ன செய்வோம், இந்த அபூ லஹப் பின்னாடி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடியே நாங்களும் செல்வோம். நாங்க சின்ன பசங்களா இருந்தோம், சிறிய பிள்ளைங்களா இருக்கும் போது ரசூல்லா எங்க போறாங்களோ அந்த அபூ லஹப் பின்னாடி போகும்போது அந்த சம்பவத்தை பார்க்கறதுக்கு நாங்களும் என்ன செய்வோம், பார்ப்போம். இந்த அபூ லஹப் பத்தி அவர் சொல்றாரு, கன்னி அந்தூர் இலா அஹ்பல் து கதீரத்தை. அபூ லஹப் எப்படி இருப்பான்னு சொன்னோம்னா, முகம் நல்ல பிரகாசமா இருக்கும், ஆனால் அவனுக்கு லேசா மாறுகன் அவனுக்கு என்ன செய்து இருந்தது. அது மாதிரி 2 சடை போட்டிருப்பானா அபூ லஹப், என்ன செய்வானா, 2 சடை அவன் பின்னி இருப்பான். அபியவன் நாசி அஜ்மலஹு, மக்களிலேயே ரொம்ப வெண்மையானவனாக ரொம்ப அழகானவனாக அவன் இருந்தான் என்று ரபியா இப்னு இபாத் அவங்க என்ன செய்றாங்க சொல்றாங்க. அதே போன்று முஸ்னத் அஹ்மதுல 15446 47வது செய்தியா வருது. இதே சஹாபி ரபியா இப்னு இபாத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, ரஅய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி தில் மஜாஸ், உகாதுங்கிற சந்தையிலேயே இவர் பார்த்திருக்கிறார். தில் மஜாஸ் என்பது மக்காவில இருந்து இன்னொரு சந்தை, அங்க மக்கள் வருவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் கூடக்கூடிய நேரத்துல அங்க போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அப்ப ஏதோ ஒன்னு ஆசை, மக்கள் என்ன செய்வாங்க, ஏகத்துவ கொள்கையை சொல்லி மக்களுக்கு பிரச்சாரம் செய்வார்கள். வஹல்ஃபஹு ரஜுலுன் அஹ்வல், அந்த ரசூலுல்லாஹ்க்கு பின்னாடி ஒரு மாறுகனுடைய ஒரு மனிதன் இருந்தான். அவன் சொல்வானா, ரசூலுல்லாஹ் பின்னாடியே போய் லா யசுத்தன்னக்கும் ஹாதா அன் தீனி ஆலிஹத்திக்கும், உங்களுடைய கடவுள்களின் மார்க்கத்தை விட்டும் இவர் உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். அப்போ இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய சஹாபி சிறுவராக இருக்கிறார். அவருக்கு தந்தையிட்ட கேட்கிறாரு, மன் ஹாதா, இவர் யாருன்னு கேட்டவுடனே
அவங்க மக்கள்லாம் சொன்னாங்களா, ஹாதா அம்முஹு அபூ லஹப், இவர் யாருன்னா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தந்தை உடன் பிறந்த சகோதரர் அபூ லஹப் என்ன செய்வார்கள் சொல்வார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போன்று அகமதுல 15448 450வது செய்தியா வருகிறது. இந்த இதே சஹாபி சொல்றாங்க, இதுல கூடுதலா ஒரு சில தகவல்கள். ரபியா இப்னு இபாத் அதே சஹாபி தான் சொல்றாங்க, அவர் சொல்ற கான ஜாஹிலியன், இவர் அறியாமை காலத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அஸ்லம, இஸ்லாம் வந்த பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் சொல்றாரு, ஃபராயித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஸர ஐனி பிசூக் தில் மஜாஸ், தில் மஜாஸ் அப்படிங்கிற சந்தையில வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னுடைய கண்களினுடைய பார்வையால் பார்த்தேன். நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க உற்று கவனித்தேன். அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்களா, தில் மஜாஸ் சந்தையில நின்று கொண்டு, யா அய்யுஹன்னாஸ், மக்களே, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், துஃப்லிஹு, வெற்றி அடைவீர்கள். உங்களுடைய வெற்றி ஏதாவது நபிகள் நாயகம் செய்த பயானுடைய ஒட்டுமொத்த கருத்தை சுருக்கி சொல்றார். நபிகள் நாயகம் அங்க சொன்ன அடிப்படை கொள்கை என்ன? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லுங்கள், துஃப்லிஹு, நீங்கள் வெற்றி அடைவீர்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் பிரச்சாரம் செய்தாங்க. அப்புறம் ரசூலா அப்படி பிரச்சாரம் பண்ணும்போது அந்த கடை வீதியினுடைய எல்லா பாதைகள் வழியாகவும் மக்கள் கூட்டம் கூட்டமா வருவாங்களாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பயானை கேட்கறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமா வருவார்கள். அப்போ அவர் சொல்றாரு, ஃபமா ராயத்து அஹதன் யகூலு ஷையன், யாருமே எந்த ஒரு வார்த்தையும் பேச மாட்டார்கள். நபிகள் நாயகம் பேசும்போது, பயான் பேசும்போது ரொம்ப அமைதியாக அந்த பயான் என்ன செய்வாங்க, கூர்ந்து கவனிப்பார்கள். அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து வைத்தார்கள். அபூ லஹப் வந்து அதற்கு மிகப்பெரிய ஒரு எதிரியாக இருந்தான் என்பதை என்ன செய்து இந்த ஹதீஸ்கள் எல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டு. அதே போன்று இந்த சூறாவுல வந்து அபூ லஹப் மட்டுமல்ல, அவனுடைய மனைவி உம்மு ஜமீல், உம்மு ஜமீல்னா அழகின் தாய் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அபூ லஹபுடைய மனைவியின் பெயர் வந்து உம்மு ஜமீல். அவங்களுடைய இயற் பெயர் என்னன்னு சொன்னோம்னா அர்வா. அவங்களுடைய தகப்பனார் பெயர் வந்து ஹர்ப், அர்வா பின்த் ஹர்ப். இந்த அபூ லஹபுடைய மனைவியின் பெயர் வந்து அவங்களுக்கு வைக்கப்பட்ட பட்ட பெயர் உம்மு ஜமீல், அழகின் தாய். அவங்க ரொம்ப பார்ப்பதற்கு அபூ லஹப் எப்படி ரொம்ப அழகா இருப்பானோ அது மாதிரி அவங்களுடைய மனைவி உம்மு ஜமீல் என்ன செய்வாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு பேரு என்ன பேரு, உம்மு ஜமீல் என்று அவளுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அவளுடைய இயற்பெயர் வந்து அர்வா பின்த் ஹர்ப், அபூ சுஃபியானுடைய சகோதரர் மகள், இந்த அபூ லஹபுடைய மனைவி. இவரும் வந்து ரொம்ப எதிரியாக என்ன செய்தாள், தன்னுடைய கணவனோடு சேர்ந்து அவனுடைய இறை மறுப்பு, அவனுடைய ஷிர்க்கு, அவன் நபிகள் நாயகத்துக்கு எதிரான அவனுடைய பகைமை எல்லாத்துக்கும் இவள் வந்து தீமூட்டக்கூடியவளாக, அவனை வந்து தூண்டக்கூடியவனாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிகவும் எதிர்ப்பு காட்டக்கூடிய குடும்பமாக அபூ ஜஹலும் இருந்தான், அவனுடைய மனைவியும் இருந்தால், அவனுடைய மகன்களும் என்ன செஞ்சாங்க இருந்தாங்கன்னு வரலாறு சொல்லப்படுது. அபூ லஹப் இடையில அபூ ஜஹல் மாறி அபூ லஹப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் ருக்கையாவை வந்து அபூ லஹபுடைய மகனுக்கு என்ன செஞ்சிருந்தாங்க, ஆரம்பத்துல முதல்ல திருமணம் முடிச்சு கொடுத்திருந்தாங்க, வரலாறுல சொல்லப்படக்கூடிய செய்தி. அப்போ அபூ லஹப் என்ன பண்றான்னு சொன்னோம்னா, நீங்க அந்த பிள்ளைங்களை தலாக்கு விடாட்டா என்ன செய்ய முடியாது, வந்து நமக்குள்ள உறவு நீடிக்காதுங்கிற மாதிரி கருத்தை சொன்னோன்னே அவங்களும் அந்த குஃப்ர்ல ரொம்ப ஊறி திளைச்சவங்க தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோரிக்கை வச்சுட்டாங்க, என்னுடைய மகள் நீங்க என்ன செஞ்சிருங்க, திருப்பி அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்னவனா அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ருக்கையாவை வந்து ரசூலுல்லாஹ்ட்ட தலாக் விட்டு அனுப்பிவிட்டு, அதுக்கு பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா வந்து திருமணம் முடிச்சு கொடுத்தாங்கன்னு வரலாறுகள் என்ன செய்யப்படுது, சொல்லப்படுகிறது. இந்த உம்மு ஜமீல் அவங்க அந்த பொம்பளை வந்து கடுமையான ஒரு எதிரியாக இருந்தால் என்பதற்கு இந்த தப்பத்தியதா சூறாவே போதும். ஆனா வரலாறுகளை நாம தேடி பார்க்கும் பொழுது அவளுடைய பகைமையை காட்டக்கூடிய சம்பவங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எந்த ஒரு சம்பவமுமே அறிவிப்பாளர் தொடர்ல வந்து சரியான தொடர்ல வந்து கிடைக்கல. ஏதாவது ஒரு இட்டு கட்டக்கூடியவர் பொய்யர் வந்து சம்பவங்கள் இடம்பெறாங்க. ஓரளவு பரவாயில்லாத ஒரு அறிவிப்பாளர் தொடர் என்று சொல்வதா இருந்தால் இப்னு ஹிப்பான்ல, சஹீ இப்னு ஹிப்பான்ல வந்து 6511வது அறிவிப்பாளர் ஹதீஸ் நம்பர்ல வந்து ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, அறிவிக்கிறாங்க, லம்மா நஸலத் தப்பத் யதா அபீ லஹப்,
அபீலஹப் தப்பத்தியதா அபீலஹப் என்ற இந்த சூரா அருளப்பட்டவன அபூலஹபுடைய மனைவி என்ன செஞ்சாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி வர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த பொம்பளையை பொறுத்த வரைக்கும் வாயை திறந்தாலே அவ்வளவு கடுமையான செய்வாங்க, திட்டி பெட்டி தான் சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி மோசமான வசப்பாடக்கூடிய ஒரு பொம்பளையா அந்த உம்மு ஜமீல்ங்கிற பொம்பளை வந்து இருந்தாங்க. இந்த அம்மா அபூலஹபுக்கு ஈக்குவலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, துன்பங்கள் தொல்லைகள் இழைக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த அம்மா என்ன செய்வாங்களாம், குர்ஆன் வசனத்துல ரெண்டு கருத்து நம்ம அந்த வசனங்களுடைய விளக்கத்தை பார்க்கும்போது சொல்லுவோம். ஹம்மாலத்துல் ஹத்தப் அப்படின்னு வருது. அவள் வந்து விறகை அதிகம் சுமக்கக்கூடியவள் அப்படி ஒரு வாசம். இந்த வாசகத்துக்கு வந்து ரெண்டு விதமான விளக்கங்கள் சொல்லப்படுது. அதுல ஒரு விளக்கம் என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடமாடக்கூடிய வீதிகள்ல வந்து இந்த பொம்பளை என்ன செய்வாளா, ரசூலுல்லாஹ் காலில் குத்த வேண்டும் என்பதற்காக முட்களை அள்ளி என்ன செய்வாள், போடுவாள். அதற்காகவே அவள் அபூலஹப் எப்படி பின்னாடியே திரிவானோ அது மாதிரி இந்த பொம்பளை என்ன செய்வான்னு சொன்னோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தீங்கிழைப்பதற்காக குறிவைத்து அலையக்கூடிய ஒரு பெண்ணா இருந்தாங்க. அப்ப இந்த சூரா அருளப்பட்டவன அந்த பொம்பளை என்ன செய்யறான்னு சொன்னோம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அபூபக்கர் இருக்கும்போது வேகமா வர்றாங்க. அவ அபூபக்கர் அந்த அம்மாவை பார்த்துடுறாங்க. பார்த்தவன சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னஹா இம்ராத்துன் பதியா, இந்த பொம்பளை இருக்கிறாள இவன் ரொம்ப தரங்கட்ட ஒரு பொம்பளை, மோசமான ஒரு பொம்பளை. வஹாஃபு அன் தூதிக, உங்களுக்கு ஏதாவது ஒரு கேடு உண்டாக்கிடுவார்களோ நான் என்ன செய்யறேன், பயப்படுறேன். நீங்க வந்து கொஞ்சம் ஃபலோ கும்த, நீங்க கொஞ்சம் எஞ்சி போனா நல்லா இருக்கும், அந்த இடத்துல இருக்காதீங்க, கொஞ்சம் எஞ்சி போனா நல்லா இருக்குமே. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, சொன்ன உடனே நபியல்லாஹ் சொன்னாங்க, இன்னகாலன் தராணி, அவள் என்ன செய்ய முடியாது, என்னை பார்க்கவே முடியாது. அவ வந்து அல்லாஹ் வந்து அவளுக்கும் எனக்கும் மட்டும் திரை என்ன செய்து விட்டான், ஏற்படுத்தி விட்டான். அப்ப ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பக்கத்துலதான் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. இந்த பொம்பளை வந்து அபூபக்கரை பார்த்து கேட்கிறாங்க, ஏ அபூபக்கர் இன்ன சாஹிபக ஹஜானி, உன்னுடைய தோழர் என்னை வசைபாடுகிறாராமே. ஹஜான் சொன்னோம்னா கவிதையில வசப்படுறது. குர்ஆன் ஆயத்து இந்த சூறாவுல வந்து அந்த பெண் அந்த அபூலஹபுடைய மனைவியையும் அல்லாஹ் நரகம் என்று குறிப்பிடுகின்றான். அவளுடைய தீய பண்புகளையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ ஹஜான் சொன்னோம்னா கவிதையில வந்து வசப்படுறது. அப்போ குர்ஆன் என்பது கவிதை கிடையாது, இது கவிதையில வசப்பாடக்கூடிய இதுவும் கிடையாது. அப்ப அபூபக்கர் சித்திக் என்ன செய்றாங்கன்னா, ரொம்ப ஹிக்மத்தா சொல்றாங்க, லா வமா யகூது ஷிஅர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒருபோதும் கவிதையை சொல்லவே மாட்டாங்க. ஹஜ்ஜான் சொன்னாலே கவிதையில வசப்படுறது. இந்த குர்ஆன் என்பது கவிதை கிடையாது. வமா அல்லம்னாஹு ஷிஅர் வமா யம்பகி லஹு, நாம் அவருக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கவும் இல்லை, அது அவருக்கு தகுதியானதும் இல்லை. அப்ப அபூபக்கர் சொல்றாங்க ரொம்ப ஹிக்மத்தாக, அது நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய கவிதை எல்லாம் கிடையாது, அவங்க கவிதை அவங்களுக்கு தெரியவே தெரியாது, அவங்க எப்படி ஒன்ன வந்து கவிதையில வசப்பாட முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொன்னாங்களா, அந்த இந்தி முசத்தியக்கு, நீ வந்து எங்களோட உண்மையாளர். ஒன் சரஃப் நான் என்ன செய்யறேன், ஒன் சரஃபத், அவள் வந்து திரும்பி சென்று விட்டாள். அப்ப அபூபக்கர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்களா, யா ரசூலல்லாஹ் லிம லம், அதாவது லிம தரக்க லம் தரக்க, அல்லாஹ்வின் தூதரே அந்த பொம்பளை வந்து உங்களை பார்க்கல. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்களா, லா அவள் என்னை பார்க்கவில்லை. லிம தரக்க, ஏன் அந்த அம்மா வந்து உங்களை பார்க்கலன்னு அபூபக்கர் கேட்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் சொன்னாங்க, லா லம் யஸல் மலக்குன் யஸ்துருனி அன்ஹா பி ஜனாஹி, ஒரு மலக்கு தன்னுடைய ரெக்கையால் அவளை விட்டும் என்ன செய்து கொண்டிருந்தார், மறைத்துக் கொண்டிருந்தார், என்னை வந்து அவளை விட்டும் மறைத்துக் கொண்டிருந்தார் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக இப்னு ஹிப்பான்ல வரக்கூடிய இந்த செய்தி வந்து ஓரளவு பரவாயில்லாத ஒரு செய்தியாக இருக்கிறது. என்றாலும் இந்த அபூலஹபுடைய மனைவி மிகவும் கேடுகட்ட ஒரு பெண்மணி, ரொம்ப கொடுமைக்காரி என்பது அந்த சூரத்துல் மஸ்ஸத் அத்தியாயத்தை படிக்கும் பொழுது நமக்கு தெரிகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அத்தியாயத்துல வந்து மொத்தம் 5 வசனங்கள் அல்லாஹ் கூறுகின்றான். முதலாவது வசனத்துல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவிலா அருளாளன் நிகரில்லா அன்பாளன் அல்லாஹ்வின் திருப்பெயரால். தப்பத் யதா அபீ லஹபி வ தப்ப, அபூலஹபுடைய இரு கைகளும் நாசமாகிவிட்டது. அபூலஹப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏகத்துவ கொள்கையை நோக்கி அழைச்சவன கைகளை உதறி கொண்டு அவன் என்ன செய்தான், இதற்காகவா எங்களை ஒன்று திரட்டினான் சொல்லி ரொம்ப கோபமாக பேசினான். நபிகள் நாயகத்தின் மீது நாசம் உண்டாகட்டும் என்று அவன் என்ன செய்தான், வசைபாடினான். இப்ப அல்லாஹ் சொல்றான்,
தப்பத் யதா அபீ லஹப், அபூ லஹபுடைய 2 கையும் நாசமாயிட்டு. அந்த கையை பயன்படுத்தான அவன் வசப்பாடினான், அவனுடைய 2 கரங்களும் நாசமாகி விட்டது. அவனும் என்ன செய்து விட்டான், நாசமாகி விட்டான். அப்ப அல்லாஹ்விடம் உள்ள தெளிவான ஒரு டிக்ளேர், அபூ லஹப் நாசம்தான். அவனுக்கு என்ன செய்ய, அவன் இஸ்லாத்தை ஈமான் கொள்ளக்கூடிய வாய்ப்பே கிடையாது. அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. மா அஹ்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப், அவனுடைய செல்வமும் அவன் சம்பாதித்தவையும் அவனுக்கு எதையும் இறைவனிடமிருந்து ஏற்படக்கூடிய எந்த ஒன்றையும் தேவையற்றதாக்க அல்லாஹ் அவன் தூக்கி நரகத்துல போடும்போது அவனுடைய செல்வமும் அவனுடைய சம்பாத்தியம் சொன்னோம்னா அவனுடைய பிள்ளை குட்டிகள் அவங்க எல்லாம் குஃபுர்ல அப்படி ஊறி திளைச்சவங்களா இருந்தாங்க. தகப்பனுக்கு மிஞ்சிய தனையன்களாக என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அப்போ அவனும் அவனுடைய செல்வம், அவனுடைய பிள்ளை குட்டிகள், அவனுடைய சொத்து சுகங்கள் எதுவுமே அவனுக்கு பயனளிக்காது. மறுமை நாள்ல அல்லாஹ்வை ஈமான் கொள்ள மறுத்தால் குஃபுர்ல மௌத்தானா அவன் என்ன போய் மறுமையில போய் நின்னாலும் சரி, சொத்து சுகங்களை வச்சு ஏதாவது ஒரு ஃபாய்தா இருக்கா? நம்முடைய குடும்பம் காப்பாத்துமா? நம்முடைய பிள்ளைகள் காப்பாற்றுவார்களா? ஒருத்த பூமி நிறைய பாவத்தை செஞ்சுட்டு தௌஹீது கொள்கையோட மௌத்தாயிட்டான் வச்சுக்கிடுங்க, இது தௌஹீது கொள்கை அவனை காப்பாத்திடும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இப்னு ஆதம் லவ் அதைதனி பி குராபில் அர்லி ஹதாயா வலா துஷ்ரிக் பி ஷையா, எனக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காமல் நீ பூமி நிறைய பாவத்தை செய்து வந்தாலும் அதைதுக பி குராபிஹா மக்ஃபிரா, நான் உனக்கு பூமி நிறைய மன்னிப்பை கொண்டு வந்து விடுவேன். அல்லாஹ் இணை வைக்காம அல்லாஹ் சந்திக்கிறாயா, நீ பூமி நிறைய பாவத்தை செஞ்சாலும் சரி, நான் பூமி நிறைய மன்னிப்பை தந்து உன்னை சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுவேன். ஆனால் அல்லாஹ் இணை வைத்திரு போறோம் வச்சுக்கிடுங்க, மறுமை நாள் அதான அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. மறுமை நாள்ல அல்லாஹ்க்கு இணை வைத்த ஒருவன், ஆனா நிரந்தர நரகம், நரகத்துல குறைந்த வேதனை. நரகத்துல குறைந்த வேதனைனா என்ன? அதாவது நரகவாசியினுடைய 2 உள்ளங்கால்கள்ல நெருப்பாதான 2 செருப்புகள் மாற்றப்படும், அல்லது 2 கண்கள் வைக்கப்படும், அவங்களுடைய மண்டை கபாலம் குறித்து படியும். அப்போ இத நரகத்துல குறைந்தபட்ச வேதனை. அந்த வேதனையில ஒரு முஷ்ரிக் இருப்பான், அவன் தான் நரகத்துல குறைந்தபட்ச வேதனை. அவனை அல்லாஹ் நரகத்துல இருந்து எடுத்து கேட்பான், ஆதமுடைய மகனே, இந்த பூமி நிறைய உனக்கு இருந்தாலும் நீ என்னப்பா செய்வாய்? அவன் சொல்லுவான், இறைவா, அவை அனைத்தையும் உன்னிடம் நான் தந்து விட்டு இந்த நரகத்தை விட்டு தப்பிக்க நான் நினைப்பேன். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், நீ உலகத்துல வாழும் போது நான் பூமி நிறைய தங்கத்தை உன்னிடம் கேட்கவில்லை, நான் உன்னிடம் எதை கேட்டேன்? எனக்கு இணை வைக்காதே என்று மட்டும் தானே சொன்னேன். அபைத்த இல்ல ஷிர்க், நீ அந்த இணை வைத்துல தான் செய்து விட்டு வந்திருக்கிறாய். அப்ப அல்லாஹ்க்கு இணை வச்சுட்டு நம்ம போனோம்னு சொன்ன ஒரு மௌத்தாயிட்டான்னு சொன்னோம்னா அவன் பூமி நிறைய தங்கத்தை கொண்டு போனாலும் என்ன செய்ய முடியாது, அங்க அல்லாஹ்ட்ட அங்க எதுவுமே ஈடா கொடுக்க முடியாது. ஒரு பேச்சுக்கு பூமி நிறைய தங்கத்தை அல்லாஹ்ட்ட கொடுத்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. இணை வைத்தல் என்பதற்கு எந்த ஒன்றும் ஈடாக கொடுத்தும் நரகத்திலிருந்து என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. அவ்வளவு கொடூரமானது. சரி, மறுமையில் நம்முடைய பிள்ளை குட்டிகள் எல்லாம் காப்பாற்றுவாங்களா? அதுவும் காப்பாற்ற முடியாது. அல்லாஹ் சொல்லி காட்டான் குர்ஆன்ல, ஃபம்மாமன் ஊத்திய கிதாபுஹு ஃபீ ஷிமாலி, யாருடைய செய்தியில் ஏடு அவனுடைய இடக்கலத்தில் கொடுக்கப்படுகிறதோ, யா லைத்தனி லம் ஊத்த கிதாபியா, எனக்கு இந்த ஏடு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே. பல மாதிரி மா ஹிசாபியா, கேள்வி கணக்கென்றால் கேள்வி கணக்குனா என்ன நான் தெரியாமலேயே வாழ்ந்து விட்டேனே. மா அகுனா அன்னி மாலியா, என்னுடைய செல்வம் என்னை காப்பாற்றவில்லையே, அந்த செல்வம் காப்பாற்றாது. ஹலகானி சுல்தானியா, என்னுடைய அதிகாரம் எல்லாம் என்னை விட்டு மணிந்து போய் விட்டது. ஹுதூஹு, அல்லாஹ் சொல்றான், ஹுதூஹு ஃபகுல்லூஹு சும்மல் ஜஹீம ஸல்லூ, அவனை பிடியுங்கள், அவனை கட்டுங்கள், பிறகு அவனை நரகத்திலே கரியுங்கள். சும்ம ஃபீ சில்சிலத்தின் தர்வுஹா 70 திராஅன் ஃபஸ்லுக்கு, அவனை 70 முழ சங்கிலியால் கட்டி நரகத்துல தூக்கி போடுங்க. மறுமை நாள்ல பிள்ளை குட்டி சொந்தம் பந்தம் எதுவுமே நம்மளை காப்பாத்தாது. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, ஒவ்வொரு மனிதனும் சகோதரனை விட்டு ஓடுவான். உம்மிஹி வ அபீஹி வ சாஹிபத்திஹி வ பனி, தன்னுடைய தாயை விட்டும், தன்னுடைய தந்தையை விட்டும், தன்னுடைய மனைவியை விட்டும், தன்னுடைய பிள்ளைகளை விட்டும் போடுவான். லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமைதின் ஷஅனு யுக்னி, ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த மறுமை நாள்ல அவனை ஈடுபடுத்தக்கூடிய காரியம் தான் இருக்கும். அவனுடைய நிலைமை என்ன ஆகுமோங்கிறது அவன் கவனமா இருப்பானே தவிர எந்த பிள்ளை மேலையும் மனைவி மேலையும் தாய் மேலையும் தகப்பன் மேலையும் யாருக்கும் யார் மேலையும் என்ன செய்யாது, மறுமை நாள்ல பாசம் இருக்காது பாவிகளுக்கு. அல்லாஹ் சொல்லி காட்டான், வலா யஸஅலு ஹமீமுன் ஹமீமா, எந்த நண்பனும் இன்னொரு நண்பனை பற்றி விசாரிக்க மாட்டார்கள். யுபஸ்ஸரூனஹும், எடுத்து காட்டப்படுவார்கள். யவத்துல் முஜ்ரிம், குற்றவாளி ஆசைப்படுவான், லவ் யஃப்தரி மின் அதாபி யௌமைதின் பி பனி,
இறைவா இந்த நாளுடைய வேதனைக்கு பகரமாக என்னுடைய பிள்ளைகள் நரகத்துல போடு, என்னுடைய மனைவியை நரகத்துல போடு, என்னுடைய சகோதரனை நரகத்துல போடு, ஓ ஃபசீலத்தி இல்லதி தூவி என்னை அரவணைத்து வாழ்ந்த குடும்பங்கள் எல்லா குடும்பத்தையும் நரகத்துல போட்டு, ஓ மன்ஃபிதர்லி ஜென்யா பூமியில உள்ள எல்லாத்தையும் நரகத்தை போட்டு என்ன மட்டும் காப்பாத்துன்னு அல்லாட்ட கேட்பான, ஆசைப்படுவான. எல்லாரையும் நரகத்துல போடு, என்ன மட்டும் காப்பாத்து. நரக வேதனை அவ்வளவு கொடூரமானது, கடுமையானது. அங்க யாரையும் காப்பாற்ற முடியாது. செல்வமோ படைபலமோ அதிகாரமோ எல்லாமே இந்த துனியாவில வேணா மனுஷனுக்கு பெருசா தெரியலாம். மௌத்தான மறுவினாடி முடிஞ்சு போச்சு. எந்த அதிகாரத்தை வைத்தோ, செல்வத்தை வைத்தோ, சொந்தத்தை வைத்தோ, குடும்பத்தை வைத்தோ யாரும் அங்க செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. நபிகள் நாயகத்துறை பரிச்சாரம் அப்படித்தான் இருந்துச்சு. அந்த சஃபா மலை குன்றின் மீது ஏறி நின்று அவங்க செஞ்ச பிரச்சாரம் இருக்கு பாருங்க. அவங்க என்ன சொன்னாங்க, தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை வழி சொன்னாங்க, யா ஃபாத்திமா, ஃபாத்திமாவே இஷ்டரி அலா அன்ஃபுசி, உன்னை நீ பாதுகாத்துக்கொள், அன்கி மினல்லாஹி ஷைஅ, அல்லாஹ்விடமிருந்து உனக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒன்றையும் நான் தடுத்து விட முடியாது. இதே வாசகத்தை தந்தையுடன் வந்து சகோதரி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, தன்னுடைய தந்தையுடன் வந்து சகோதரர் அப்பாஸுக்கு சொன்னாங்க, குறைஷி மக்களுக்கு சொன்னாங்க. அந்த சஃபா மலை குன்று பயான் என்பது தௌஹீதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பயான். அப்ப அங்க மறுமையில வந்து யாரும் காப்பாற்ற முடியாது. அபூலஹப் நினைச்சிருக்கலாம், என்ன நினைச்சிருக்கலாம், நம்ம கடுமையான சொத்துக்கு உரியவனா இருக்கிறோம், நம்ம பேர் அழகனா இருக்கிறோம், நம்முடைய மனைவி பேர் அழகியா இருக்கிறாங்க, நமக்கு பிள்ளைகள் இருக்குது, எல்லாம் இருக்குது, இதை வச்சு நம்ம தப்பிச்சிடலாம் நினைச்சிருப்பான் போல் இருக்கு. அது அல்லாஹ் சொல்றான், அணுகு மாலுகு கசம், அவனுடைய செல்வமும் அவன் சம்பாதித்தவையும் அவனுக்கு எந்த பயனும் அளிக்க போவதில்லை. இது அபூலஹபுக்கு மட்டும் கிடையாது. அபூலஹப் வரலாறை அல்லாஹ் சொல்வதன் மூலமாக கியாமத் நாள் வரை வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். அவங்க நிலைமை என்ன, அவன் கொழுந்து விட்டெறியக்கூடிய, ஜுவாலை விட்டெறியக்கூடிய நரக நெருப்பில் அவன் நுழைவான். நரக நெருப்பு என்பது ஜுவாலை விட்டெறியக்கூடியது, அப்படியே கொழுந்து விட்டு அது என்ன செய்யும், எரியும். நபிகள் நாளுக்கும் உங்களுடைய இந்த உலக நெருப்பு என்பது நரகத்து நெருப்புல வந்து 70ல் 1 தான். இந்த உலக நெருப்பை விட நரக நெருப்பு 69 மடங்கு மிகையூட்டப்பட்டது. உலக நெருப்புல இந்த உலகத்திலே பயங்கரமான நெருப்பு எடுத்துக்கோம். நம்ம சும்மா விளக்கு பத்த வைக்கிற நெருப்புன்னு நினைச்சிடக்கூடாது. இந்த உலகத்துல எது பயங்கரமான நெருப்போ அந்த நெருப்பை விட நரக நெருப்பு 69 மடங்கு செறிவூட்டப்பட்டது. அப்ப சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த ஒன்னே நம்ம கதையை முடிச்சிருந்த அந்த இது எப்படி இருக்கும்னு சொல்ல, அவ்வளவு பயங்கரமான ஒரு வேதனை நரக நெருப்பு என்பது. நரகத்துடைய எரிபொருள் மனுஷன் தான், மனுஷனை பொறுத்து அங்க எரிக்கப்படும், கற்கள் தான் அங்க என்ன செய்யும், எரியும். அப்ப அல்லாஹ் சொல்றான், அவன் விரைவில் நுழைவான். இந்த மக்காவுடைய ஆரம்ப நாட்களில் இறக்கப்பட்ட வசனம். எங்க நுழைவான், அவன் பேர் அபூலஹப். அவன் எங்க போய் நுழைய போறான், தாத்தலஹப், கொழுந்து விட்டறியக்கூடிய தீ ஜுவாலையில் நரக நெருப்பில் அவன் நுழைய போகிறான். அவனுடைய மனைவியும் நுழைய போகிறான். அவனுடைய மனைவி, அவனுக்கு அவள் எப்படிப்பட்டவள், ஹம்மாலத்தல் ஹத்தப். ஹம்மாலத்தல் ஹத்தப்னு சொன்னோம்னா இது 2 விதமான பொருள். 2 பொருளுமே திருமறை குரானை பொறுத்த வரைக்கும் குரான் சுன்னாக்கு முரண்படாத அர்த்தங்கள் 10 அர்த்தம் வந்தாலும் 10ஐயும் அது என்ன செய்யும், எடுத்துக்கொள்ளும். குரான் சுன்னாக்கு எதிரான அர்த்தம் தான் குரான் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆயத்துக்களை கொடுக்க கூடாது. அப்ப அவருடைய மனைவியை பொறுத்த வரைக்கும் ஹம்மாலத்தல் ஹத்தப், அவள் விறகு சுமப்பவள். விறகு சுமப்பவன் என்ன அர்த்தம், ஒண்ணு சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதிராக வந்து அவள் முட்களை அள்ளி போட்டாள், அப்படி ஒரு கருத்து சொல்லப்படுது. இது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, அது ரொம்ப இலக்கியமாக சொல்லப்படக்கூடிய கருத்து, எல்லா மொழிகளிலும் உள்ளதுதான். ஒருத்தர் தூண்டி விடுவாங்க பாருங்க, தீக்கொளுத்திகள். தீக்கொளுத்தி என்ன செய்வான், ஒருத்தர் வந்து முதன்மையானவனா இருப்பான், அவன் கூட சில விஷயங்கள் நார்மலா போயிடும், பின்னாடி இருந்து தீயை பத்த வைக்காம பாருங்க, அது பெரிய பேராபத்து, பெரிய டேஞ்சர். அப்ப இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் அபூலஹபுக்கு வந்து அவனுடைய துர்பிரச்சாரத்துக்கு இவள் வந்து நல்ல பின்னாடி இருந்து தூண்டி விடக்கூடியவளா இருந்தான். அப்போ நரகத்துல வந்து அவன் கொடும் நரகத்தில் வீழ்வதற்கு இவள் விறகை அள்ளி போட்டு அவனை நெருப்பில் தள்ளக்கூடியவளாக இவள் என்ன செய்தா இருந்தாள். அபூலஹப் வந்து கொடுமையான நரகத்துல தள்ளுறதுக்கு ஒரு காரணமா யார் இருந்திருக்காங்க, அபூலஹபுடைய மனைவி இருந்திருக்காங்க. அப்ப இதுல ஒரு பாடம் என்ன, நாம நினைக்க கூடாது, எப்படி நினைக்க கூடாது, ஒருத்த வந்து நம்ம ஒரு ஆளை தூண்டி விடுறோம் வச்சுக்கிடுங்க,
அவன் எவ்வளவு பெரிய அநியாயம் செய்யறான்னா எல்லா அநியாயமும் நாம செய்யறதுதான். நாம யாரை தூண்டி விடுறோமோ, நான் ரொம்ப சுத்த சூஃபி, அவன் தான் பேசினா யாரும் வாதிட முடியாது. நம்மால் ஒருவர் தூண்டி விடப்பட்டால் அவன் செய்யற எல்லா பாவமும் நமக்கும் சேரும். அதான இஸ்லாத்துடைய அடிப்படை. யார் வந்து ஒரு தீமைக்கு வழிகாட்டுறாங்களோ அவங்க அந்த தீமை யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்களுடைய எல்லா தீமை முதல்ல வழிகாட்டியவனுக்கு என்ன செய்யும் உண்டு. ஒரு நன்மைக்கு வழிகாட்டினா அதுவும் என்ன செய்யும் உண்டு. அப்ப இந்த அபூ லஹபுடைய மனைவியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹம்மாலத்துல் ஹத்தப், இவ ஒரு தீ கொழுப்பு. இவ வந்து பகை தீயை மூட்டக்கூடியவள், வெறுப்பை விதைக்கக்கூடியவள். அது அந்த தன்மை அவள்கிட்ட இருந்ததுனால அபூ லஹப் எந்த நரகத்துக்கு போறான கொடுமையான நரகத்துக்கு செல்வதற்கு இவள் தீ மூட்டக்கூடியவளாக ஆகிவிட்டாள். விறகு சுமக்கக்கூடியவளாக, தீ மூட்டக்கூடிய, இலக்கியமா சொல்லப்படும். அவன் கொடும் நரகத்தில் கொடும் தீயில் வென்று சாவதற்குரிய அந்த விறகை சுமக்கக்கூடியவளாக இருந்தாலே அவளுடைய மனைவி. சரி, இவ வந்து அபூ லஹப் வந்து கொடும் நரகத்துல விழுவதற்கு எல்லா ஒத்தாசைகளையும் செஞ்சு அவனுக்கு உதவியா இருந்து குஃப்ர்லையும் ஷிர்க்லையும் பகைமையிலையும் வெறுப்புலையும் முஸ்லிம்களுக்கு எதிராக எல்லா ஒத்தாசையும் செஞ்சாலா இல்லையா? அபூ லஹபுக்கு வந்து அவன் பயங்கரமான நரகத்துல வெந்து சாவதற்கு விறகு சுமக்கக்கூடியவளாக கொடும் நரகத்தை தள்ளக்கூடியவள் இவள் இருந்தாள். இவ தப்பிச்சிருவாளா? அப்படி கிடையாது. ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத், அவளுடைய கழுத்திலும் மசது சொன்னோம்னா ஈச்ச மரம் இருக்கு, பேரிச்ச மரம், அதனால் அந்த ஓலைகளை வைத்து நன்றாக முறுக்கப்பட்ட கயிறுக்கு என்ன செய்வாங்க? மசதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இது வந்து இலக்கியமா சொல்லப்படுது. ஃபீ ஜீதிஹா, அவன் கொடு நரகத்துல கிடக்கிறான், இவன் தப்பிச்சிட முடியாது. இவளுடைய கழுத்திலும் என்ன செய்கிறது? நன்று முறுக்கப்பட்ட ஈச்ச மர கயிறு இருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த அபூ லஹப் வந்து எந்த கொடும் நரகத்துல விழுவானோ அதே நரகத்துல நம்ம ஒரு ஆடு மாடை புடிச்சு இழுத்துட்டு போறது என்ன செய்வோம்? கயிற்றை பிடிச்சுதானே இழுத்துட்டு போவோம். அந்த மாதிரி அல்லாஹ் இலக்கியமா சொல்றான், இவ கழுத்துலயும் ஒரு கயிறு இருக்கு, அதை பிடிச்சு இழுத்து எங்க போடப்படுவா? நரகத்துல, அதே கொடிய நரகத்துல இவளும், அபூ லஹப் எந்த கொடிய நரகத்திற்கு செல்வானோ அந்த கொடிய நரகத்தில் இவளும் விழுவா. இது இலக்கியம். ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத், அவளுடைய கழுத்திலும் முறுக்கேற ஈச்சங்கயிறு இருக்குன்னு சொன்னோம்னா அவ கழுத்துல ஏதோ ஈச்சங்கயிறு இருக்கு நம்ம நினைச்சிடக்கூடாது. இது இலக்கியமா சொல்லக்கூடியது. அவன் வந்து தனக்குரிய தூக்கு கயிற்றை அவனே மாட்டிக்கொள்ளான்னு சொல்லுவோம். சில தவறான காரியங்களை செய்யும் போது உனக்கு நீ எம்ப தூக்கயிறு மாட்டிக்கதான் சொல்லுவோம். அப்படின்னா தூக்கயிறை மாற்றான் கிடையாது. தூக்கு கயிறை மாற்றினா மாற்றியவன் எப்படி செத்து போவானோ அது மாதிரி நீ செய்யக்கூடிய காரியத்தை அழிந்து போவாய். அப்படின்னு ஒரு இலக்கியம். அது மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவளுடைய கயிற்றிலே ஒரு கயிறு, அவளுடைய கழுத்திலே ஒரு கயிறு மாட்டி இருக்கு. அவள் செஞ்ச பாவத்தினால, அவள் செஞ்ச அநியாயத்தினால அவளும் செய்வாள். அந்த மாதிரி ஒரு கயிறை கட்டி எப்படி நம்ம இழுத்து கொண்டு போவோமோ அந்த மாதிரி அவளும் என்ன செய்யப்படுவாள்? அதே கொடும் நரகத்தில் அவள் வீழ்ந்து சாவாள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இதுல வந்து ஒரு பெரிய நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்குரிய பெரிய அற்புதம் இருக்கு. என்ன அற்புதம் சொன்னோம்னா, இது மக்கா வாழ்க்கையினுடைய ஆரம்பத்துல அருளப்பட்ட ஒரு அத்தியாயம். அபூ லஹபும் அவங்களுடைய மனைவியும் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று டிக்ளேர் செய்யப்பட்டாச்சு. அப்ப குர்ஆனை பொய்யின் ஆக்குன்னு என்ன செஞ்சிருக்கலாம்? ஒரு பேச்சுக்காவது அபூ லஹப் வந்து அவன் மனைவி நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறோம்னு சொல்லியிருந்தா வச்சுக்கிடுங்க, குர்ஆன் ஆயத்து என்ன செஞ்சிருக்கும்? பொய்யின் ஆயிருக்கும். ஆனா அந்த ரெண்டு பேரும் சாகுற வரைக்கும் வெளிப்படையாகவோ ரகசியமாகவோ அவங்க வந்து என்ன செய்யல, ஒருபோது ஈமான் கொள்ளவே இல்லை. நபியா நாயகம் கரெக்டா சொல்ல முடிஞ்சது. இது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பதனால்தான் அது உண்மையாக இருக்கிறது. இதுல இன்னொரு விஷயத்தை சுருக்கமா சொல்லி, விரிவா சொல்ல வேண்டிய விஷயம் தான், சுருக்கமா சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், முடிச்சுக்கிறோம். இந்த மீலாது விழா கொண்டாடுறாங்களா இல்லையா? இவங்க என்ன செய்யறாங்க? அபூ லஹப் வந்து யாரோ ஒரு ஆளு நரகத்துல பார்த்தாரா, அவன் 2 விரல்ல இருந்து என்ன வருதான், பால் வந்துகிட்டு இருக்கு அல்லது நீர் வந்துகிட்டு இருக்கு, அவனுக்கு அதன் மூலமா நீர் ஊட்டப்படுது அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா ஒரு விழானா என்ன அர்த்தம்? ஒருத்தன் ஒரு செயலை செஞ்சு அது விழாவாயிருமா? சும்மா ஒரு ஆள் ஒரு செயலை செய்யறாரு, உடனே அவன் மீலாது விழா கொண்டாடிட்டான். மீலாது விழா என்பது இந்த வழிகேடர்கள் நபிகள் நாயகம் மரணத்திற்கு பிறகு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு வந்து வழிகேடர்கள் உண்டாக்குனது. அதுக்கும் மார்க்கத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு செய்தி, அதாவது செய்தி அறிவிப்பாளர் தொடரே இல்லாத ஒரு செய்தி, புகாரில வந்து 5101வது செய்தியில அடிக்குறிப்பா இமாம் புகாரி செய்தார். உருவா என்பவர் சொல்றாங்க, சுவைபா என்ற ஒரு பெண்ணு வந்து அபூ லஹபுடைய அடிமை பெண்ணா இருந்தாங்க. அபூ லஹப் வந்து அந்த சுவைபாவை விடுதலை செய்தான். அவன் எப்போ விடுதலை செஞ்சான் வரலாற்றுல சொல்லப்படுதுன்னா, ரசூலுல்லாஹ் மக்காக்கெல்லாம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போன பிறகுதான் விடுதலை செஞ்சான். அவன் அந்த செய்தியும் இமாம் புகாரி சொல்றாங்க. அந்த சுவைபா வந்து அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு பால் ஊட்டினாங்க. ரெண்டு செய்தி. நபிகள் நாயகம் அபூ லஹப் சுவைபாவை விடுதலை செய்தான் என்பது ஒரு செய்தி, ஒரு தகவல். ரசூலுல்லாஹ்வுக்கு பால் ஊட்டினாங்க என்பது தகவல். ஃபலம்மா மாத்த அபூ லஹப் மௌத்தா போன பிறகு அவனுடைய குடும்பத்துல ஒருவருடைய கனவுல அவன் காட்டப்பட்டானா. ரொம்ப மோசமான நிலையில இருந்தானா. சரி, கனவு பார்த்தது யாரு, அவர் முஸ்லீமா காஃபிரா, அது உண்மைன்றது யாரு சொன்னா, அதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் நம்ம கேட்க கூடாதான். குடும்பத்துல ஒரு ஆள் கனவுல வந்துச்சான். அப்ப அவர் கேட்டாதான், மாதா லக்கீத்தன், என்ன சந்தித்தாய், நீ மௌத்தா போன பிறகு உனக்கு என்ன நடந்துச்சான்? அபூ லஹப் சொன்னானா, தம் அல்கி பாதுக்கும் கைர அன்னி சுகீது ஃபி ஹாதிஹி பி இதாகத்தி சுவைபா. நான் சுவைபாவை நான் விடுதலை பண்ணதுனால இந்த விரல்கள் மூலமா எனக்கு என்ன செய்யப்படுது, நீர் புகட்டப்படுதுன்னு அபூ லஹப் என்ன செஞ்சான் சொன்னான்னு சொல்லி, யாரு கனவுலயே வந்து சொன்னாரு, அவர் யாரு, அதை கேட்டது யாரு, அது எங்க நடந்துச்சு, அவர் நல்லவரா கெட்டவரா, நல்ல கனவா கெட்ட கனவா, எந்த ஒண்ணும் இல்லாம இந்த சம்பவத்தை வச்சு அபூ லஹப் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு பிறந்த நாள் கொண்டாடினான், மீலாது விழா கொண்டாடினான். அதனால் அவனுக்கு நீர் போட்டப்படுகிறது. அபூ லஹபுக்கே நீர் போட்டப்படுகிறது என்று சொன்னால் நாம் கொண்டாடினால் நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கும் சொல்லி இந்த செய்தியை ஆதாரமா காட்டுறாங்க. இதுல ரசூலுல்லாஹ் பிறந்ததுக்காண்டி விடுதலை செஞ்சான் என்பது இல்ல, சுவைபாவை விடுதலை செய்தான், அவ்வளவுதான். சுவைபா ரசூலுல்லாஹ்வுக்கு பால் ஊட்டி இருந்தாங்க. அவன் எப்ப விடுதலை செஞ்சான் வரலாறுகளை தேடி பார்த்தோம்னா, ரசூலுல்லாஹ் 50 வயசுலதான் அந்த அம்மாவை விடுதலை செஞ்சாங்கிறது என்ன செய்யப்பட்டிருக்கு, வரலாறுகள்ல சொல்லப்பட்டு. இந்த சம்பவத்துக்கும் இவங்க கொண்டாடக்கூடிய மீலாது விழாக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இந்த சம்பவம் வந்து நேர் குர்ஆனுக்கு மாற்றம். அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான், அபூ லஹபுடைய 2 கையும் நாசமா போச்சுன்னு அல்லாஹ் சொல்றான். 2 கையினால 10 விரல் சேர்ந்து தானே, 10 விரல் சேர்ந்த கை, அவனும் ஒட்டுமொத்தமா அவனும் நாசமா போயிட்டான் சொல்லப்பட்ட பிறகு அந்த கை, எந்த கை நாசமா போச்சுன்னு அல்லாஹ் சொல்றானோ அந்த கையில இருந்து அவனுக்கு எப்படி நீர் போட்டப்படும் நரகத்துல. 2வது, காஃபிர்கள் செய்யக்கூடிய எந்த செயலுக்கும் மறுமையில எந்த கூலியும் என்ன செய்யாது, கிடையாது. அப்ப இது முழுக்க முழுக்க பொய்யான ஒரு செய்தி, பொய்யான ஒரு தகவல். இந்த பொய்யான தகவலை வைத்துக் கொண்டு இதுக்கு மீலாது விழாக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நபிகள் நாயகம் அபூ லஹப் இப்படிலாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, சுவைபா வந்து ரசூலுல்லாஹ் பிறந்த செய்தியை சொன்ன உடனே அபூ லஹப் சந்தோஷத்துல என்ன செஞ்சானா, நீ விடுதலை அப்படின்னு சொன்னானா, அதனால அந்த விரல்ல இருந்து என்ன செய்யப்படுறான், நீ விடுதலைன்னு சொன்னதுனால அந்த விரல்ல இருந்து அவனுக்கு நீர் போட்டப்படுதுன்னா அந்த மீலாது விழாவில் உள்ள அந்த ஆதரிக்கக்கூடிய கப்சா உட்டடிக்கக்கூடிய ஆலிம்சாக்கள் வந்து என்ன செய்யறாங்க, பொய்களை வந்து புனைஞ்சு சொல்றாங்க. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் கிடையாது. குர்ஆன் வசனமே தெளிவாக சொல்லிவிட்டது, அபூ லஹபுடைய 2 கையும் நாசமா போச்சு. 2வது, காஃபிர்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுக்காகவும் அவங்களுக்கு மறுமையில எந்த ஒரு கூலியும் கிடையாது. அவங்களுடைய அமல்கள் எல்லாமே என்ன செய்து விட்டது, அழிந்து நாசமாகி விட்டது. 3வது, அபூ லஹப் வந்து ரசூலுல்லாஹ் பிறந்ததற்காக சுவைபாவை விடுதலை செய்யவில்லை, அது தனி ஒரு சம்பவம் என்பதும் என்ன செய்யப்படுது, சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த சூரத்துல் மஸத் என்ற இந்த அத்தியாயம் பல்வேறு பாடங்களையும் படிப்பினைகளையும் எச்சரிக்கைகளையும் போதனைகளையும் தௌஹீதுடைய சிறப்புகளையும் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு அத்தியாயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏதுள்ள பாடங்களை படிப்பினைகளை உணர்ந்து அல்லாஹ் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிரல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.